வணக்கம் நண்பர்களே. கலைக்கழைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெற்றி, ஊக்கம் மற்றும் வாழ்க்கை பாடங்களை நாம் இங்கே பகிர்கிறோம். வாருங்கள், இன்றைய ஸ்டோரி பார்க்கலாம். உன்னை யாராலும் அசைக்க முடியாத 10 ரகசியங்கள். முழு வாழ்க்கை மாற்றக் கதை + ஆழமான விளக்கம். அத்தியாயம் 1. உடைந்த மனிதனின் தொடக்கம். ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் ஒரு சாதாரண இளைஞன் வாழ்ந்தான். அவன் பெயர் அருண். வெளியில் பார்க்கும்போது சாதாரண வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள் முழுக்க போராட்டம். அவனுடைய வாழ்க்கை தொடர்ச்சியான தோல்விகளால் நிரம்பியிருந்தது. படிப்பில் சரியான முன்னேற்றம் இல்லை, வேலை கிடைக்கவில்லை, குடும்பத்தில் நம்பிக்கை குறைந்து வந்தது, நண்பர்களின் கிண்டல்கள் அதிகரித்தன. ஒரு நாள் அவன் கேட்ட வார்த்தை அவனை உடைத்தது. "நீ வாழ்க்கையில் எதற்கும் சரிபட மாட்டாய்." அந்த ஒரு வாக்கியம் அவன் மனதில் ஆழமாக விழுந்தது. அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. அவன் மனதில் ஒரே கேள்வி: நான் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்? அந்த நொடியே அவன் முடிவு செய்தான். நான் மாறியே ஆக வேண்டும், இல்லையெனில் நான் முழுவதும் உடைந்து போவேன். அத்தியாயம் 2. முதல் தீ. தன்னம்பிக்கை உருவாக்கம். மாற்றம் எளிதல்ல. முதலில் அவன் செய்தது ஒரு சாதாரண விஷயம்: தன்னம்பிக்கையை உருவாக்க முயற்சி. அவன் தினமும் கண்ணாடி முன் நின்றான். நான் முடியும், நான் வளருவேன், நான் நிறுத்த மாட்டேன். முதலில் அது அவனுக்கே பொய் போல தோன்றியது. ஆனால் அவன் நிறுத்தவில்லை. நாள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. அவன் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் தொடங்கியது. இதுதான் முதல் ரகசியம்: தன்னம்பிக்கை. மனது. அத்தியாயம் 3. உணர்ச்சி கட்டுப்பாட்டின் போர். ஒரு நாள் அவனுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பு வந்தது. ஆனால் கடைசி நொடியில் அது அவனிடமிருந்து போய்விட்டது. முன்பு இருந்தால் அவன் அழுதிருப்பான், கோபப்பட்டிருப்பான், உடைந்திருப்பான். ஆனால் இப்போது அவன் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ஒரு புதிய சிந்தனை: இது முடிவு அல்ல, இது ஒரு பயிற்சி. அந்த நொடியில் அவன் கற்றுக்கொண்டான்: உணர்ச்சிகள் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அத்தியாயம் 4. நேரம் சமம் வாழ்க்கை. அவன் பழைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றினான். வீண் பேரம் இல்லை, தேவையற்ற பேச்சு இல்லை, சோம்பல் இல்லை. ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டான். காலை கற்றல், மதியம் வேலை முயற்சி, இரவு சுய வளர்ச்சி. அவன் புரிந்து கொண்டான்: நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையை இழக்கிறான். அத்தியாயம் 5. அறிவின் விடிப்பு. அவன் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். ஆனால் அது மட்டுமில்லை, அவன் வாழ்க்கையை படிக்க ஆரம்பித்தான். மனிதர்களின் நடத்தை, தோல்வியின் காரணங்கள், வெற்றியின் பழக்கங்கள். அவன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான்: வெற்றி ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு பழக்கம். அத்தியாயம் 6. அமைதியின் சக்தி. முன்பு அவன் அதிகமாக பேசுவான், இப்போது அவன் குறைவாக பேசினான். முன்பு அவன் விளக்கம் கொடுப்பான், இப்போது அவன் முடிவுகளை காட்டினான். அமைதி அவனை பலவீனமாக்கவில்லை, அது அவனை வலுவாக்கியது. அமைதி சமம் கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி. அத்தியாயம் 7. தோல்வி மாற்றம். அவன் பலமுறை தோல்வியடைந்தான். வேலை வாய்ப்புகள் தவறின, திட்டங்கள் நிறைவேறவில்லை, முயற்சிகள் தோல்வி. ஆனால் அவன் ஒருபோதும் நிறுத்தவில்லை. அவன் சொன்னான்: நான் விழுந்தாலும் நான் எழுவேன். தோல்வி அவனுக்கு எதிரி அல்ல, ஆசிரியரானது. அத்தியாயம் 8. வாழ்க்கை சுத்தம். அவன் ஒரு பெரிய முடிவு எடுத்தான்: நெகட்டிவ் நண்பர்கள் நீக்கம், வீண் பழக்கங்கள் நிறுத்தம், தேவையற்ற சிந்தனைகள் கட்டுப்பாடு. அவன் மனம் லேசானது. சுத்தமான மனம் சமம் தெளிவான வாழ்க்கை. அத்தியாயம் 9. டிசிப்ளின் உருவாக்கம். அவன் வாழ்க்கை முறையை மாற்றினான். நேரத்தில் எழுந்தான், திட்டமிட்டு வேலை செய்தான், உணர்ச்சியில் முடிவு எடுக்கவில்லை. அவன் புரிந்து கொண்டான்: டிசிப்ளின் இல்லாமல் வெற்றி இல்லை. அத்தியாயம் 10. செயல் பேசுகிறது. அவன் பேசுவதை நிறுத்தினான், செயல் ஆரம்பித்தான். முன்பு அவனை கிண்டல் செய்தவர்கள் இப்போது அமைதியாக அவனை பார்த்தார்கள். ஏனெனில் அவன் பேசவில்லை, அவன் வளர்ந்தான். அத்தியாயம் 11. கடைசி சோதனை. ஒரு பெரிய வாய்ப்பு மீண்டும் வந்தது. இந்த முறை அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனால் மீண்டும் அது தவறியது. இந்த முறை அவன் மனம் உடைந்தது போல இருந்தது. ஆனால் அவன் குரல் உள்ளுக்குள் சொன்னது: இது முடிவு அல்ல. 12. எழுச்சி. அவன் மீண்டும் எழுந்தான். இப்போது அவன் மாறிவிட்டான். தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு, அமைதி, அறிவு, பொறுமை.
அவன் இனி பழைய மனிதன் அல்ல. குடி அத்தியாயம் 13. அசைக்க முடியாத மனிதன். காலம் கடந்தது. அதே அருண் இன்று ஒரு வலுவான மனிதன். முன்பு அவனை கிண்டல் செய்தவர்கள் இப்போது அவனை மதிக்கிறார்கள். அவன் பெருமையாக பேசவில்லை. அவன் வெற்றியை காட்டவில்லை. அவன் அமைதியாக வளர்ந்தான். பாங்க 10 ரகசியங்கள். இறுதி உண்மை. தன்னம்பிக்கை, உணர்ச்சி கட்டுப்பாடு, நேரம் மதிப்பு, கற்றல், அமைதி, தோல்வி ஏற்றல், தேவையற்றதை நீக்கம், கட்டுப்பாடு, செயல், ஒருபோதும் கைவிடாத மனநிலை. அத்தியாயம் 13. இறுதி செய்தி. இந்த கதை ஒரு மனிதனின் கதை அல்ல. இது எந்த மனிதனுடைய வாழ்க்கையாகவும் மாறலாம். நீ இதை பின்பற்றினால் பாங்க உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த சூழலிலும் நீ உடைய மாட்டாய். நீ உன் வாழ்க்கையின் ராஜாவாக மாறுவாய். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி யாருக்காவது தேவைப்பட்டால் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.